வரலாறு ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மஞ்சள் முகத்தலகி மாயவன் தங்கையொடி, குங்கும முகத்தலகி கோபாலன் தங்கையொடி. அப்படி இருந்தாலும் என்னுடைய பெயரை உலகத்துக்கெல்லாம் தாயாக விளங்கி வரக்கூடிய உமா பார்வதி சக்தி என்னுடைய பெயர். உமா பார்வதி சக்தி. ஆமா. அப்படி இருந்தாலும் இந்த அழகான உமா பார்வதி சக்தி சரி சரி எடுத்தாங்களா? தாய் தந்தை யாரு சொல்லட்டுமா? சொல்லமா? அடி சொல்ல.
சொல்றா? என்ன போட்டு விட்டு டீ கேக்குற? ஏய் கோமாளி, ஏன் உனக்கு டீ வருதா? ஏய் டீ சொல்லுடா. வீட்டுல போன விடுவேன். எங்க வீட்டுல போன விழுந்துருக்காங்க. அண்ணா, அம்மா நான் எப்படி பிறந்தவள்? எப்படி ஆயா? இந்த உலகம் பிறக்க முன்னே இந்த உமையவள் பராசக்தி நான் பிறந்தேன். ஆதி பராசக்தி நீங்க பிறந்தீங்க. ஆமா. எப்படிமா? இந்த அகிலம் பிறக்கும் முன்னே இந்த அன்னையால நான் பிறந்தேன். கண்ணம்மா, நான் எப்படி பிறந்தவர்? எப்படி? அன்றொரு நாளையில ஆதி மகாமுனிவர் ஆகப்பட்டவர் 2011 ஆண்டு காலமாக தவம் செய்து கொண்டிருந்தார். ஆதி மகா ஆமா, ஆதி மகாமுனிவர் ஆகப்பட்டவர் 2011 ஆண்டு காலமாக தவம் செய்திருந்தார். யாரு ஆதி மகா? ஆமா, அந்த தவம் எதற்காக? இந்த உலகத்தை படிப்பதற்காக 2011 ஆண்டு காலமாக தவம் செய்திருக்கும் பொழுது அந்த தவத்திலே எந்த ஒரு பயனுமே கிடையாது. அதனால யோசனை செய்து மார்பு மீது கை வச்சு தேய்ச்சி கொண்டிருக்கும் பொழுது, ஏண்டி நாமெல்லாம் ஒரு நாளைக்கு தண்ணி ஊத்திக்கலாலும் பொட்டிக்காரா ஒரு நாளைக்கு தண்ணி ஊத்தல என்னடா வரும்? அழுக்கு வரும். சபாஷ். அந்த ஆதி மகாமுனிவரே 2011 ஆண்டு காலமாக ஒரே இடத்தில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார். அப்படி மார்பு மீது விரல் வைத்து யோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது கேவலம் ஒரு அழுக்கு கட்டியானது மீதியானது. அழுக்கு கட்டி? ஆமா. அந்த ஆதி மகாமுனிவர் அங்கார கோபத்தோடு 2011 ஆண்டு காலமாக தவம் செய்திருந்துமே இந்த தவத்தில் எந்த ஒரு பலனுமே கிடையாது அப்படி என்று அங்கார கோபத்தோடு சமுத்திரம் என்ற ஒரு கடலை அந்த அழுக்கு கட்டியானது தூக்கி வீசப்பட்டது. அந்த அழுக்கு கட்டியை அப்படி வீசப்பட்டிருந்தாலும் அந்த அழுக்கு கட்டி போய் சமுத்திர கடலில் விழுவும் போது அங்கார கோபத்தோடு ஓம் என்ற ஒரு சொல் பிறந்தது. ஆமா, அந்த ஓம் என்ற சொல்லில் உமையவள் ஆதி பராசக்தி நான் எப்படி பிறந்தேன்? நானோ முக்கண்ணோடு பிறந்தவள். ஆமா, எனக்கும் 3 கண். 3 கண். எல்லாத்துக்கும் 2 கண்ணு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு நான் முக்கண் 3 கண்ணு. எனக்கு 2 கண்ணாக இருந்தாலும் எனக்கு எங்க இருக்குது? 2 கண்ணு கண்ணுலதான் இருக்கும். நெற்றிக் கண் ஒன்று இருக்கு. நெத்தியில? ஆமா. அப்படி இருந்தாலும் இந்த உலகத்தை நான் எப்படி அந்த ஆதி மகாமுனிவரிடம் போய் கேட்டேன். எப்படி? அப்பனே ஆதி மகாமுனிவரே, என்னை எதுக்கு பிறக்க வைத்தீங்க? என்ன காரணம்? என்ன காரணம் அப்படி என்று கேட்கும் பொழுது, அம்மா ஆதி பராசக்தி, நான் உன்னை எதுக்கு தெரியுமா பிறக்க வைத்தேன்? இந்த உலகத்தை படிப்பதற்காக உன்னை பிறக்க வைத்தேன் ஆதி மகாமுனிவர் சொன்னார். அதனால நான் என்ன சொன்னேன்? ஐயோ, நானே ஒரு காலோட சுவாரம் செய்ய ஒரு கம்மநாட்டி பொம்பளை போய் இந்த உலகத்தை படிப்பதா? நான் எப்படி மகாமுனிவரே படிக்க முடியும் என்று சொன்னார். உடனடியாக நான் ஒரு 3 மந்திரத்தை தரேன். என்னென்ன மந்திரம்? அகார உகார ஓங்கார என்ற 3 மந்திரத்தை தெரிகிறேன். அந்த மந்திரத்தை உச்சரித்து பாலர்களை எல்லாம் பிறக்க வை அப்படி என்று சொன்னார். முதல் மந்திரம் அகார என்ற சொல்ல ஒரு மந்திரத்தை உச்சரித்து ஒரு பாலகனை பிறக்க வைத்தேன். அவன் எப்படி வந்தான்? அம்மா என்று வந்தான். உங்களுக்கு? ஆமா. இன்னும் நம்மளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே, நம்மள போய் நம்மள அம்மானு கூப்பிடுறானே அப்படி என்று நான் பிறந்தவள் எப்படி 3 கண்ணோடு பிறந்தேன். உடனடியாக அந்த பிறக்க வச்ச பாலனை என் நெற்றி கண்ணை திறந்து நான் அப்பொழுதே சுட்டறிந்தேன். கல்யாணம் ஆகல. ஆமா. இந்த குழந்தை வந்து அம்மா என்று வந்தா நாட்டு மக்கள் பார்த்தா பலவிதமா பேசுவாங்க. அதனால என் நெற்றி கண்ணை திறந்து அந்த பலனை அப்போதையே நான் சுட்டெரித்தேன். இரண்டாவதாக ஒரு மந்திரத்தை உச்சரித்து இன்னொரு பாலகனை பிறக்க வைத்தேன். அந்த பாலகன் அடியா என்று வந்தான். அடியா என்று வந்தவரை கட்டிய கணவனை தவிர யாருமே அடியா என்று சொல்லக்கூடாது. அதனால அப்பொழுதே அவர் இன்னொரு நெற்றிக்கண்ணை திறந்து அவரையும் சுட்டெரித்தேன். மூன்றாவது மந்திரத்தாக உச்சரித்து பொறு தங்கா என்று வந்தார். தங்கா என்று வந்தவரை என்னுடைய அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன். அவர் யாரம்மா? அவர் யார் தெரியுமா? மும்மூர்த்தி தேவர்கள்ல ஸ்ரீ நந்தநந்த நாராயணன் கோபால கண்ணன் என்று சொல்லக்கூடிய ஆதி மாயக்கண்ணன் தான் என்னுடைய அண்ணன். அண்ணன்? ஆமா. அப்படி இருந்தாலும் என் அண்ணனிடம் கேட்டேன், அம்மா நீ பிறக்கக்கூடிய பாலர்கள் எல்லாம் இப்படியே சுட்டு எரிச்சிட்டனா எப்படிமா நீ உலகத்தை எப்படி படிப்பது அப்படி என்று எங்க அண்ணன் மாயவன் கேட்டார். அதற்கு நான் என்ன செய்வதன்னா என்று கேட்கும் பொழுது, நான் சொல்றமா அப்படியே கேளு அப்படி என்று எங்க அண்ணன் மாயவன் செய்யி அப்படி
என்று சொல்லும் பொழுது மறுபடியும் நீ என்ன மந்திரத்தை சொல்லி அந்த பாலனை பிறக்க வைத்தாயோ அந்த பாலனை மறுபடியும் பிறக்கவை என்று சொன்னார். அவர் சொன்னபடியாக முதல் மந்திரத்தை அகார என்ற ஒரு மந்திரத்தை உச்சரித்து அதே பாலகனை பிறக்க வைத்தேன். அந்த பிள்ளை யார் என்று கேட்டான். அப்படி கேட்கும் பொழுது அவன் தான் முந்தி பிறந்த தொந்தி கணபதி. உலகத்துக்கெல்லாம் முச்சந்தையில் இருக்கும். உலகத்தில் முதல் தெய்வம் விநாயக பெருமான். இரண்டாவது மந்திரத்தை உச்சரித்து அதே பாலகனை பிறக்க வைத்தேன். அம்மா அப்பொழுதே நீ அவரை திருமணம் செய்து கொள் அப்படி என்று எங்க அண்ணன் மாயக்கண்ணன் வந்தவரை கணவராக ஏற்றுக்கொள். ஆமா, நான் சரின்னு சொல்லி சம்மதம் சொல்லிட்டேன். அதனால அவர் கணவர் என்ன மாலை இட்டாரா? இல்ல. ஏன் தெரியுமா? இந்த ஜென்மத்துல அவளோ முக்கண்ணோடு பிறக்கக்கூடிய பாலர்கள் எல்லாம் சுட்டு இருக்கிறாளே, கோபம் கொண்டுக்கிறா. இவளை போய் கல்யாணம் பண்ணா கட்டி சேர வந்தா நம்மளையும் சுட்டு எரிச்சிருவா அப்படி என்று பயத்தோடு அவர் என்ன தாலி கட்டவில்லை. ஐயோ அண்ணா மாயவா, நான் என்ன செய்வது? அவர் என்ன திருமணம் செய்யவில்லை என்றார். அப்படி என்று கேட்கும் பொழுது, தங்க நீ அடுத்த ஜென்மத்தில பர்வத ராஜனாக பிறந்தா. பர்வதமே என்றால் மலைவாழ் குடும்பம். பர்வத ராஜன் இடத்தில் பெற்று அந்த பரமசிவனிய மாலையிட்டு சொன்னார். அப்படி இருந்தாலும் கண்ணம்மா, எனக்கும் காலாகாலத்துக்கு திருமணம் ஆகிவிட்டாரமா. என்ன மாலையிட்ட யார் தெரியுமா? உலகத்துக்கெல்லாம் படியளக்கக்கூடிய அந்த எம்பெருமான் கைலாசநாதர் சிவபெருமானையே திருமணம் செய்து கொண்டேன். ஆமா, அப்படி திருமணம் செய்திருந்தாலும் எனக்கோ 2 குழந்தைகள். ஆமா, ஆணை முகத்தினோட ஒரு குழந்தை, அழகு முகத்தினோட ஒரு குழந்தை. ஆணை முகத்தினோட ஒரு குழந்தை, அழகு முகத்தினோட ஒரு குழந்தை. ஆணை முகத்தினோடு இருப்பவன் தான் முந்தி பிறந்த தொந்தி கணபதி விநாயக பெருமான். அழகாக இருப்பவன் பழனியிலே குடிகொண்ட 6 படை முருகன். அந்த எம்பெருமான் முருகன் என்னுடைய இளைய மகன். உலகத்துக்கு முதல் கடவுள் விநாயகர் கடவுள். ஆமா, அப்படி இருந்தாலும் என் அழைத்ததொரு செய்தி என்ன? அசிகர் சிலிண்டர் சாமி, அசிகர் சாமி, சூப்பர்மான் சாமி. அப்படியா? சுவாமி மன்னா